ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சொல்லிய வார்த்தைகளை குறித்து கற்றுக்கொண்டோம். அதற்கு பின்பு இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு தேவன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக யோவான் 21வது அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதே பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சில காரியத்தை உங்களுக்கு புரியும்படி சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ முறை தேவனை சார்ந்து இருக்கிறோம். ஆனால் தேவனை சார்ந்திருக்கிற தருணங்களை விட தேவனை சார்ந்திராத தருணங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்படி சொல்கிறேன்னா, காலையிலே எந்திரிச்ச உடனே பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், இது தேவனை சார்ந்து இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆனோம் அப்படின்னா அதே மாதிரி தான், நம்ம சர்ச்சுக்கு போகணுங்கிறது ஒரு பெரிய அஜெண்டா. ஆனால் மற்ற நேரங்களில் பாருங்களேன், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு காலையிலிருந்து நீங்கள் ஜெபம் முடித்து உங்கள் வேலைக்கு நீங்கள் கடந்து சென்றதுக்கு அப்புறம் உங்களோட டெய்லி ரொட்டீன், அதாவது சீக்ரெட் லைஃப்பை விட்டு செக்யூலர் லைஃபுக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் எத்தனை முறை தேவனை பற்றி நீங்கள் யோசிச்சிங்க, எத்தனை முறை அவரோட உறவாடுனீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் அது கஷ்டமான கேள்வி இல்லை. நம்ம எப்படின்னா, தேவனுக்காக ஒரு நேரம், அதன் பின் உலகத்துக்காக, அப்படி தானே? அல்லது இப்படி வச்சுக்கலாம், ஒரு சில தேவைக்கு நாம் தேவனை சார்ந்து இருக்கிறோம், பல தேவைகளுக்கு நாம் உலகத்தை தான் சார்ந்து இருக்கிறோம். அல்லது இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லணும் அப்படின்னா, மனிதனால் முடியாது, இனிமே எந்த மனிதனாலும் எந்த பணத்தாலும் எந்த பொருளாலும் நமக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக தேவனை சார்ந்திருப்போம். ஆனால் இதுக்கு நமக்கு மனிதர்கள் உதவி தேவைப்படுது, பணம் தேவைப்படுது, இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பீப்புள் தேவைப்படுறாங்க அப்படின்னா தேவனை சார்ந்து இருக்க மாட்டோம். தேவன்கிட்ட சொல்லுவோம், அதாவது இதை மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிட்டு சார்ந்து இருக்கிறது மனிதர்களை சார்ந்திருப்போம். இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரீம் எப்படின்னா, பல காரியங்கள் நம்ம தேவனை கூப்பிடுறதே கிடையாது, நாமளே பார்த்துக்கிறோம், ஏன்னா நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆனால் வேதம் சொல்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரணும்னு ஆசைப்படுகிறேன். என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதுக்கு ஒரு 2 இன்சிடென்ட் உங்களுக்கு காமிச்சிட்டு அதிலிருந்து விளக்க விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு நடந்த ஒரு சம்பவத்தையும் உயிர்த்தெழுவதற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தையும். ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எதற்காக இதை கற்றுக்கிறோன்னா, ஒரு விஷயம், தேவனுடைய அனுக்கிரகமும் தேவனுடைய வழிநடத்துதலும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த காரியமும் வாய்க்காது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே, ஆனால் இதெல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் திறமையினால இல்லை, அவருடைய கிருபையினால் அதெல்லாம் நடந்திருக்கு. மேபி நீங்கள் கேட்காம இருக்கலாம், ஆனால் அவர் பதில் கொடுத்துருப்பார். எப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இருக்கணுங்கிறக்கா நேற்று ஜெபம் பண்ணிங்களா? ஆண்டவரே நாளைக்கு காலையில் நான் உயிரோடு எந்திரிக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணிங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணல, ஆனால் இன்றைக்கி உயிரோடு எந்திரிச்சிருக்கிறீங்க. இது நீங்கள் கேட்கவே இல்லை, அவர் கொடுத்தாரு. ஆண்டவரே எனக்கு கண்ணு நாளைக்கு நல்லா தெரியணும், ஆண்டவரே நான் நல்லா பார்க்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணல, ஆனால் கண்ணு நல்லா தெரியுது, உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணுது. இதுக்காக நம்ம ஜெபிக்கிறதே இல்லை, இது நார்மலாக நடக்குது. இப்படி நடக்கிறதுனால நாம் நினச்சிக்க கூடாது, பார்த்தியா நான் எப்படி, இல்லை 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 இல்லை, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அவர் இல்லாமல். ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். லூக்கா 5வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீன் பிடிக்கிற சம்பவம் நடக்குது. யோவான் 21வது அதிகாரம் 1 முதல் 12 வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்க இந்த பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீன் பிடிக்கிற சம்பவம் நடக்குது. 2க்கு இருக்க சிமிலாரிட்டிஸை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்களேன். 2 இடத்துலையும் நைட்டு ஃபுல்லாக போராடினாங்க, மீனே கிடைக்கல. 2 இடத்துலையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்புறம் தான் அங்கே ஆசீர்வாதம் கிடச்சிது. 2 இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நைட்டு தான் மீன் பிடிக்கணும், ஆனால் 2 சம்பவத்துலையும் பார்த்தீங்கன்னா பகலில் தான் இவங்க மீனை பிடிச்சாங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துலையும் தேவையான அளவு மீன் இல்லை, ஒன்றில் படகு அமிலத்தக்கதாக, இன்னொரு சம்பவத்தில் வலை கிளியத்தக்கதாக, அப்போ தேவைக்கும் அதிகமானது. அதே மாதிரி 2 சம்பவத்திலையும் பிரதானமாக காணப்படுகிறவர் நம்மளுடைய பேதுரு தான் 2 பக்கம் பிரதானமாக 2 சம்பவத்திலையும் இருக்கிறார். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த 2 சம்பவத்திலையும் பேதுருக்கிட்ட தேவனை ஏதோ செயல்பட விரும்புகிறார். ஒரு கன்விக்ஷன் அண்ட் கன்ஃபெஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மனம் உடைகிற சம்பவத்தையும் மனம் வருந்துகிற அந்த காரியங்களை 2 சம்பவத்திலையும் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த 2 இடத்துலையும் இவங்க இயேசுவை கூப்பிடலை, இயேசுவை தான் தானாக உதவி செய்தார். நல்லா கவனிங்க, 2ம் நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டு அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. 2 இடத்துலையும் பகலில் தான் மீன் பிடிச்சாங்க, 2 இடத்துலையும் அதிகமாக தான் மீன் பிடிச்சாங்க. 2 இடத்துலையும் ஒரு ஆவிக்குரிய காரியம், கன்ஃபெஷன் கன்விக்ஷன் அந்த மாதிரி காரியம் நடந்தது.
2 இடத்துலையும் இவங்க இயேசுவை கூப்பிடலை, இயேசு தான் தானாக வந்து உதவி செய்தார். 2 இடத்துலையும் இவங்களால் முடியலைங்கிற போது இயேசு வந்த உடனே அந்த காரியம் முடிந்தது. வழக்கமாக மீன் பிடிக்கிறதா சார், அவங்க மீன் பிடிக்கிறது ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது கிடையாது, காலங்காலமாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு இயேசு வந்ததினால்தான் மீன் பிடிக்க முடிந்தது. இதில் வித்தியாசத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல் சம்பவத்தில் லூக்கா 5வது அதிகாரத்தில் ஜீசஸ் வாஸ் ஆன் த போட். ஆனால் யோவான் 21வது அதிகாரத்தில் ஜீசஸ் ஆன் த ஷோர். இதில் படகுல இருந்துட்டு அப்பா போகலாம் அப்படிங்கிறாரு, இங்கே கரையில் இருந்துட்டு வளைய போடுறாங்கிறாரு. இந்த சம்பவத்தில் லூக்கா 5ல் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆழத்தில் வளைய போட சொன்னார். ஆனால் யோவான் 21வது அதிகாரத்தில் கரையை ஒட்டி, இன்னும் சொல்லப்போனால் 91 மீட்ரு, அவர் நின்ன இடத்துக்கும் கரைக்கும் போட்டுக்கும் 91 மீட்ரு தான் இருந்திருக்கணும். அங்கே 91 மீட்டரில் பெரிய பெரிய மீன் 153 மீன் வருமானா தெரியாது சார், ஆனால் வந்துச்சு. இங்கே கரையில் இருந்தாலும் இயேசு தான் காரியத்தை நடத்தினார், போட்டில் இருந்தாலும் இயேசு சொல்லி தான் காரியம் நடந்துச்சு. 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, அங்கே பேதுரு என்ன பண்ணார்னா இயேசுவை பின்பற்றுகிறவராக மாறினார், இங்கே இயேசுடைய ஊழியக்காரராக மாறுறார். இதெல்லாம் இந்த 2 சம்பவத்தை வச்சு பார்க்குறோம். ஏன்னா இந்த 2 சம்பவத்துலேயும் பொதுவாக ஒன்று என்ன அப்படின்னா, 2 சம்பவத்தில் இயேசு இருந்தார், இயேசுவின் வார்த்தை இருந்தது. மீனவர்களாகவே இருந்தாலும், மீன் பிடிப்பதை தங்களுடைய தொழிலாக கொண்டு பல கால வாழ்க்கை அதுவரை நடத்திட்டே இருந்தாலும், இயேசு இல்லைங்கிற ஒன்று அங்கே காரியம் நடக்கலை. உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிற செய்தி என்ன அப்படின்னா, உங்கள் போட்டில் இயேசு இருந்தாலும், உங்கள் போட்டில் இயேசு இல்லாட்டாலும், உங்கள் போட்டில் இருந்தாலும் சரி, அவர் கரையில் இருந்தாலும் சரி, அவருடைய ப்ரெசன்ஸ், அதாவது தேவனுடைய கரத்தை லிட்ரலாக உங்களால் பார்க்க முடிஞ்சாலும் சரி, இல்லை ஆண்டவருடைய முகம் மறைந்தது போல் ஒரு சூழ்நிலை இருக்குது, ஆண்டவருக்கு பதில் வராதது போல் இருக்குது, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், ஒன்று அவங்க ஒரு போட்டில் இருக்கலாம், இல்லை கரையில் இருக்கலாம், ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் வார்த்தை எப்போ உங்கள் கூட இருக்குது. இந்த 2 இடத்துல என்ன இருந்துச்சுன்னா, வார்த்தை இருந்துச்சு. இங்கே சொன்னார், பிள்ளைகளே பிள்ளைகளே வலை ஏதாவது கிடைச்சிதா, கிடைக்கல அப்படியா, அந்த வலையை கொஞ்சம் வலதுபுறமாக போடு, வார்த்தை. அங்கே என்ன இருந்துச்சு, ராமுழுவதும் நீ பிரயாசப்பட்ட தம்பி, இப்போ நான் சொல்கிறேன், போட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு ஆழத்தில் வலையை போடு, உம்முடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன். ஒருவேளை ஆண்டவருடைய அனுக்கிரகத்தையும், இல்லை ஆண்டவருடைய பிரசன்னத்தையும், இல்லை ஆண்டவருடைய பதிலையும் நீங்கள் லிட்டரலாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை பார்க்காதது போல் ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதாவது இயேசு படகுல இருந்தாலும் சரி, இல்லை கரையில் இருந்தாலும் சரி. இன்னொன்று, ஆழத்தில் தான் சார் மீன் பிடிக்கணும், ஆண்டவர் நினச்சா ஆழத்துலையும் மீன் பிடிக்க வைக்க முடியும், ஆண்டவர் நினச்சா கரையிலையும் மீன் பிடிக்க வைக்க முடியும். ஏன்னா முழுவதும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் ஒன்று நிச்சயம் என்னென்னா, அவர் இல்லாமல் உங்களால் என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரலண்ணா, அவர் இல்லைன்னா ஒன்றுமே கிடைக்காதுங்கிறதான் சொல்ல வரேன். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கனி கொடுக்கிற ஜீவியமாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதமான ஜீவியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. எதை வேணாலும் விட்டுருங்க, ஆண்டவரை பிடிச்சிருங்க. எதை வேணாலும் பிடிக்க மறந்தாலும் ஆண்டவரை பிடிக்க மறந்துடாதீங்க. அதனால தான் சாக்ரிஃபைஸ் எனிதிங் ஃபார் காட், பட் டோன்ட் சாக்ரிஃபைஸ் காட் ஃபார் எனிதிங் அப்படின்னு சொன்னாங்க. எதை தியாகம் பண்ணினாலும் ஆண்டவரை பிடிச்சிக்கலாம், ஆனால் எதற்காகவும் ஆண்டவரை விட்டுறாதீங்க. இந்த அனுபவத்துக்குள்ளே இருந்ததுனால தான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, 4வது அதிகாரம் 13வது வசனத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, எனக்குள்ளே இருக்கிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யோவான் 15:5, உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது நான் இல்லாமல். பிலிப்பியர் 4:13, நான் மட்டும் இருந்தேன்னா உன்னால் எல்லாமே செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் உங்களோட முயற்சினால், உங்களோட அறிவுனால், உங்களோட சொந்தத்தினால், இல்லை உங்களுடைய பணத்தினால் இல்லை, உங்களோட கூட ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறதாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. கரையில் இருந்தாலும், கடலில் இருந்தாலும், போட்டில் இருந்தாலும், போட்டில் இல்லாட்டாலும், அது பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை இருந்ததுன்னா அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கும் பொழுதும் சீஷர்களுக்கு அந்த மீனை பிடிப்பதற்கு உம்முடைய சமூகமும் உம்முடைய வார்த்தையும் அவர்களுக்கு தேவைப்பட்டது. ஆண்டவரே, ஒருவேளை நீர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்னும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய சமூகமும் அவர்களுக்கு மீன் பிடிப்பதற்கு தேவைப்பட்டது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதை செய்ய வேண்டுமானாலும் எங்களுக்கு தேவை உம்முடைய சமூகமும் உம்முடைய வார்த்தையும். ஆண்டவரே, எங்களால் தனியாக எதையும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆனால்
எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எங்களுடைய பலன் நீரே. எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன், எங்களுடைய தோல்வியிலே, எங்களுடைய தேவையிலே உம்முடைய கிருபை. ஆண்டவரே, கிருபை தந்து பலனை தந்து எங்களை பலப்படுத்தி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.